தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்காசி புத்தக கண்காட்சியில் நெரிசலில் மாணவிகள் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், எவ்வளவு கூட்டம் இந்த கண்காட்சிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது? அதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தனவா? விவரங்கள். அதாவது சிவரஞ்சனி, தென்காசி மாவட்டத்தில் 3வது பொதிகை புத்தக திருவிழா கடந்த 15ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக திருவிழாவானது வரும் 24ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவானது அதாவது தென்காசி நகர மைய பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரே நேரத்தில் வந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. மேலும் கண்காட்சிக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகள் முறையாக கண்காட்சியை கூட பார்க்க முடியாமல் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய முடியாமல் அந்த சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் பல மணி நேரம் அரங்கிற்கு வெளியே காத்திருந்து புத்தக கண்காட்சியை தங்களுக்கு தேவையான புத்தகங்களை கூட மாணவ மாணவிகள் வாங்க முடியாமல் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே புத்தகங்களை கண்டுகளித்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அதாவது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏதோ பிரபல திரைப்பட நடிகர் நடிகைகளின் படத்துக்கு ரிலீஸ் ஆகும் திரையரங்கு முன்பு ரசிகர்கள் முண்டியடித்து செல்வது போல புத்தக கண்காட்சியை காண வந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் நிலை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இந்த நிலையில் இன்னும் 5 நாட்கள் இந்த புத்தக கண்காட்சி திருவிழாவானது நடக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவிகளின் கூட்டம் என்பது அதிகமாக வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறீர்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.